ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல், உங்களுக்கு பிடித்தமான ஒரு தகவல் எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா இன்னைக்கு ஃப்ரீ டாஸ்க் ஆரம்பிச்சிது. காலையில் தூங்கி எந்திரிச்ச அடுத்த நிமிஷமே அவங்க தான் வந்து எழுப்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தீபக் ஃபேமிலி வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மஞ்சரியோட ஃபேமிலி வந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் விஷால், லாஸ்ட்டாக வந்துட்டு இன்னும் வந்து லைவில் ரயன் ஃபேமிலி வரலான்னு நினைக்கிறேன். ஸோ 4 ஃபேமிலி இன்றைக்கி. ஸோ அப்போ அடுத்தது நாளைக்கு யாரோட ஃபேமிலியில் வரப்போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இதோட முடியுது கோட்டா. நாளைக்கு ஒரு 4 ஃபேமிலி வராங்க. யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு சௌந்தர்யோட ஆர்மி எல்லாம் ரெடியாக இருங்க. நாளைக்கு வந்து சௌந்தர்யோட ஃபேமிலி வரப்போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டே வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராணவோட ஃபேமிலி வரப்போகிறாங்க. ஸோ நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். சௌந்தர்யா ஃபேமிலியும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த தெய்வம், இந்த சௌந்தர்யாவை பற்றி அந்த தெய்வத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ரொம்ப சுட்டி தான், அது வந்து மாட்டுக்கருத்தே கிடையாது. சௌந்தர்யாவெல்லாம் வந்துட்டு வீட்டில் வச்சுக்கணும், ரொம்ப பெரிய ஒரு இது வேணும், ஒரு சகிப்புத்தன்மை வேணும். அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப சைல்டிஷ். இன்றைக்கெலாம் வந்து அவங்கள வச்சு பாட்டு பாட சொல்லும்போது அவங்க பாட்டுக்கு ஒரு இஷ்டத்துக்கு ஒரு பாட்டு பாடுறாங்க. ஸோ அவங்கள அவங்க அப்பா அம்மா பார்க்கணும், ரொம்ப ஆசையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராணவ் அதே மாதிரி தான், அதே மாதிரி சேம் டிட்டோ. ஸோ அவங்களுடைய அப்பா அம்மா, அதுக்கப்புறம் தங்கச்சி தம்பி எல்லாரையும் பார்க்கணும் ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் பவித்ராவோட அம்மா, அந்த பாட்டி, அப்புறம் லிங்கேஷ் அவங்களையும் பார்க்கணும் ஆசையாக இருக்குது. ஏன்னா பவித்ராவோட ஃபேமிலி நாளைக்கு வராங்க. 4ஆவது பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவோட ஃபேமிலி வராங்க. ஸோ அன்ஷிதாவோட ஃபேமிலியில் யார் வர போகிறாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. அவங்க அம்மா வருவாங்க. அதே மாதிரி அண்ணா, அஞ்சின்னு கூப்பிட்றதுக்கு அண்ணா இல்லாமல் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க அண்ணனும் அவங்க அம்மா வருவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி தேர் இஸ் அ சான்ஸ் அவங்க அப்பா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த தொழிலாளர்கள் இதில் வந்துட்டு எங்கள் அப்பா இந்த மாதிரி இப்போ வரைக்கும் இந்த வேலை தான் பார்த்துட்ருக்காரு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. வந்தாங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம் என்ன நடக்குது. கடவுள் புண்ணியத்தில் வந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷம் தான். ஆனால் இன்றைக்கி ஜெஃப்ரி ஒரு இடத்துல வந்து பவித்ராவோட அப்பாவை பற்றி பேசினார். நாளைக்கு உங்கள் அப்பா தான் வரப்போகிறார் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது பவித்ரா அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னானாங்க. ஏன்னா பவித்ராவோட அப்பாவை பற்றி அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அவங்க வந்துட்டு இது மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி பேச விரும்பலை. பட் திரும்பவும் அதை பற்றி பேசி உங்கள் அப்பா தான் வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி அவன் சொன்னார். பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் யாரோட ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த 4 ஃபேமிலியில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடித்தமான ஃபேமிலி? அதேமாதிரி இன்றைக்கி வந்த 4 ஃபேமிலியில் யார் உங்களுக்கு ரொம்ப கவர்ந்த ஃபேமிலி? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.